வெல்கம் பேக். ஹாப்பி சண்டே. முன்னேறிந்தால் இன்னொரு எபிசோட். காதல் இது கேட்காத வார்த்தை இல்லை, எல்லாருக்குமே தெரியும். துரத்தி துரத்தி லவ் பண்ணுறோம், அந்த லவ்வுக்காக போராடுறோம், அந்த லவ்வுக்காக நம்ம குடும்பத்துக்கு சண்டை போடுறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பல பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னா கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு மேலே டிவோர்ஸ் நடந்துட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 20,000க்கு மேலே கேஸுக்கு போயிட்டுருக்கு. ஒரு நாளுக்கு 500 1000 பேர் டிவோர்ஸ் கணக்கில் நின்றுட்டுருக்காங்க. ஏன் டிவோர்ஸுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு விஷயமா, இல்லை ரொம்ப யதார்த்தமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவா? அந்த டிவோர்ஸ்னால யார் யார் பாதிக்கப்படுறாங்க? குழந்தைங்க இருந்தால் அந்த பாதிப்பு அவங்கள எப்படி பாதிக்குது? நம்ம குடும்பம் எப்படி பாதிக்கப்படுறாங்க? நாம் அதில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம்? லெட்ஸ் டாக் டுடே. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஏன்னா டிவோர்ஸ்க்கு வந்துட்டாலே நம்ம அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணியிருக்கோம், நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, அந்த முடிவு சரியான முடிவா? பார்க்கலாம், பேசலாம். இருமணம் இணையும் உன்னத நிகழ்வு திருமணம். இறுதி வரை இணை பிரியாமல் பயணிக்கும் இணைகளை இங்கு மட்டுமே காண முடியும். காலம் கடந்தும் காதலோடு வாழ்வது நம் கலாச்சாரத்தில் மட்டுமே சாத்தியம். ஆனால் அண்மை காலங்களில் வருடக்கணக்கில் காதலில் விழுந்து குடும்ப வாழ்க்கையில் நுழைந்து விவாகரத்து மூலம் விரைவாக வெளியேறும் போக்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அக்கினி தேவனை சாட்சியாக கொண்டு இணைந்தவர்கள் விவாகரத்திற்காக நீதி தேவனை நோக்கி நடையாய் நடப்பது ஒரு சமூக துயரம். இந்த விரிசல்களுக்கு பின்னால் இருக்கும் விபரீதங்கள் என்னென்ன? இந்த அவலங்களை தடுக்க நாம் முன்னெடுக்க வேண்டியது என்னென்ன? அலசுவோம். ரொம்ப ஈஸியா எல்லாரும் யூஸ் பண்ற வார்த்தை டிவோர்ஸ். வார்த்தை மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை ரொம்ப ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிட்டு வராங்க. என்னோட வியூ என்னன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, அந்த பையனும் நல்லவனா இருக்கணும், பொண்ணும் நல்லவளா இருக்கணும். பொண்ணு தப்பு பண்ணா அதை ரொம்ப கேவலமா பார்க்குது. அதே அந்த பையன் தப்பு பண்ணா அதை யாருமே எதிர்பார்க்கறது இல்லை மேம். ஒரு சமீபத்தில் ஒரு குறும்படம் என்னுடைய தோழி பார்த்துருந்தாங்க, அதை பற்றி பேசியிருந்தாங்க. அது ஒரு பெண் ஒரு கடையில் நின்றுட்டு சிகரெட் வாங்கி அதை பற்ற வச்சு பிடிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ சுற்றி இருக்கிறவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஏளனமாக இருக்குது. நீ குடித்தாலும் உனக்கு உடல் நலத்திற்கு கேடு, ஆனால் நான் குடித்தா ஒழுக்க கேடா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உடல் நலத்துக்கு கேடு 2 பேருக்கும், 2 பேர் பிடிச்சாலுமே ஒழுக்கக்கேடு. ஸோ ஒழுக்கம் என்பது 2 பேர்கிட்டையுமே இருக்க வேண்டிய விஷயம். நான் உடல் அளவில் மட்டும் தேர்வு பெற்றிருக்கேன் அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, மனப்பக்குவம் இல்லைன்னா அங்கே தான் இந்த பிரச்சனைகள் வரும். என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொன்னால், கணவன் மனைவி நல்லா சண்டை போட்டுக்கோங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்துக்கோங்க. ஆனால் அம்மா அப்பா சண்டை போடாதீங்க. ஏன் அப்படின்னா, அம்மா அப்பா சண்டை போட்டிங்கன்னா குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் கையால் வீணாக்கப்படுகிறது. இந்த டைவர்ஸ்ன்றது ஒரு எமோஷனல் டெசிஷன். நம்ம கோர்ட்டில் பார்க்கும்போது வெரி வெரி சில்லி ரீசன் தான், சின்ன ரீசன்ஸ் தான். இதுக்கு ஒரே ஒரு 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 சொல்யூஷன் கொடுக்கணும்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பக்கத்தில் உட்காந்து தே ஹாவ் டு டாக் ஈச் அதர். இன்னைக்கு சென்னையில் 9 கோர்ட்டு இன்னும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 பேர் கியூவில் நிற்கிறாங்க, அப்ளிகேஷன் கையில் வச்சுக்கிட்டு. யாராருக்கு டைவர்ஸ் வேணுமோ ஒரு நாள் 10:30 மணியில் நின்று 1 மணி வரலாம் இந்த ஃபேமிலி கோர்ட்டில் நின்னாலே போகிறோம். இந்த ஹஸ்பண்டுக்கிட்டே இல்லை ஒய்ஃப்கிட்டே இருக்கிற இந்த ப்ராப்ளத்தை விட அந்த ஒரு நாள் அந்த ஃபேமிலி கோர்ட்டில் நின்னாங்கன்னா இனஃப். அந்த பக்கமே போக மாட்டாங்க, எல்லா ஃபேமிலி கோர்ட்டும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு வேர்டை நான் இங்கே யூஸ் பண்ண விரும்புகிறேன். டிரான்ஸ்பரன்சிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிக்கக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மைன்றது ஒன்று இல்லாமையே போயிடுச்சு. இவங்களுடைய உலகம் வேற ஆயிடுச்சு, அவங்களுடைய உலகம் வேற ஆயிடுச்சு, குழந்தைங்களோட உலகம் வேற ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. 2 பேரும் சார் சொன்ன மாதிரி பேசக்கூடிய நேரங்கள் ரொம்ப கம்மியாயிருச்சு. மெயின் கீ பாயிண்ட் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஐ கேன் சே. அப்புறம் அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பேசிகிட்டு இருந்த, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தனக்கு ஒய்ஃபாக ஒரு பொண்ணு வந்த பிறகு அவன் எதிர்பார்க்குறதே வேறு. அந்த காலத்தில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கூட அது ஒரு கெத்தாக நினச்சிட்டு கிராமத்தில் இருந்த காலங்கள்லாம் இருக்குது. அவர் அப்படி தான் அப்படின்னு இருந்த காலங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நோ லேடி கேன் அக்செப்ட் தட். ஒய்? பிகாஸ்
அவங்க எக்கனாமிக்கலி அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள குழந்தைங்கள கொண்டு வந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, தாய்வழி சமுதாயம். அந்த தாய்வழி சமுதாயத்தை பற்றி நிறைய பேசுகிறவங்களே கிடையாது. சும்மா அப்படி ஒரு மேலெழுந்த வாரியாக பேசிட்டு அதை விட்டுடுறாங்க. நானும் ஆழமாக பேசுவாங்கன்னு பார்த்தா பேசுறதே இல்லை. அந்த தாய்வழி சமுதாயத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஒன்றே ஒன்று தவிர, அங்கே என்னது ஒன்றுது கிடையாது, நில உடைமை இல்லை, சுயநலன்றது கிடையாது, பகிர்வு இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது மாறி என்னைக்கு வந்துச்சோ அங்கே எல்லா பிரச்சனைகளும் அங்கே வந்துடுச்சு. அந்த காலத்தில் வந்துட்டு விட்டு கொடுத்தா கெட்டு போகிறது இல்லைங்கிற மாதிரி வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா எல்லாமே 5 அத்தை கூட இருந்தாங்க. ஸோ பெரியவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மெல்லாம் அப்படி தான் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வளர்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. அதுதான் இப்போ மெயின் ரீசனாக இருக்கிறது. வந்து இப்போ கோர்ட்டை பற்றி சார் சொன்னார். நானே ஃபேமிலி கோர்ட்டில் 10 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஒரு நாள் லைஃபே போயிடுது எங்களுக்கு. நாங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் வாழவும் இல்லை, வாழாவட்டிங்கிற பேரோ என்னோ தெரியல. ஒரு மேரேஜுக்கு போனானாக்கா எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. பிளேட்டை தூக்காத, ஓ அவ வாழாவட்டி வந்து அவ தொட்டானா என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா இருக்காது. இதே மாதிரி ஆண்களை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஆண்களுக்கு அந்த இது வேற கிடையாது. பொண்ணு கண்டுபிடிக்கல, எங்களால வேற பொண்ணு கட்டிக்கல, அதான் சொல்லுவாங்க. எங்களால சொசைட்டில நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு 4 பேர் எதிர்க்க நடமாட முடியாத சுச்சுவேஷனே எங்களுக்கு இந்த ஒரு இது. எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தா நிம்மதியா இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தாட் வருது. Correct. சொல்லுங்க. இண்டிபெண்ட்டாக இருக்காங்க பெண்கள், அதனால தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றது ஒரு பக்கம் போயின்னு இருக்க மேட்டு தான். ஆனால் என் பொண்ணு வந்து இப்போ வந்திருக்காங்க. பொண்ணு நல்லா இருக்கும். நம்ம ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம உயிரையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அதை திருப்பி அனுப்பும்போது அது பொறுப்பு இல்லாமல் சொல்கிறானுங்க. கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்றான். ஆனால் அவன் செய்கிற கொடுமைக்கெல்லாம் நைட்டு கொலையை பண்ணிட்டு இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. தூக்கி போட்டு வாமான்னு நானே சொல்லியிருந்தேன். அவனை எதுக்கு விட்டு வச்சிருக்கிற, போட்டுட்டு வந்துடுறேன். எதுக்கு இப்போ இங்கே சொல்கிறேன்னா, ஆணவத்தோட இப்போ அவனுங்க என்கிட்ட பேசின்னு இருக்காங்க. ஆணவத்தோட, ஆம்பளைன்ற ஆணவத்தோட அவனுங்க என்கிட்ட பேசின்னு இருக்காங்க. என் பொண்ணு கிட்டத்தட்ட 7 வருஷம் போராடிச்சு அவங்ககிட்ட. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நான் மான மரியாதைக்கு அஞ்சு இந்த மரியாதைக்காக வேண்டி நம்ம வாழ்ந்தாகணுமா அப்படின்னு என் பொண்ணை எவ்வளோ அடக்கி வச்சனோ அடக்கி வச்சேன். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்னால் முடியல. என் பொண்ணு சொல்லிச்சு, நானே இல்லைன்னா இந்த 2 குழந்தைங்களை நீங்கள் எப்படிப்பா காப்பாற்றுவீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்னால் பதில் பேச முடியல. நீ எடுக்கிற முடிவு தான் இனிமேல் அப்படின்னு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். பிகாஸ் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஐம் வெரி பெருமைப்படுறேன் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்னு. பல பேர் வந்து ஒரு மேரேஜில் இருக்கும்போது அவங்க பெற்றோர்கள் சரி நீங்கள் நினைக்க மாதிரி தான், சரி நம்ம பிள்ளை வந்து டிவோர்ஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அதை மீறியும் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து நம்ம பொண்ணோ இல்லை பையனோ சந்தோஷமாக இல்லைன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணுறது நம்மளோட கடமை. ஏன்னா பல பேர் இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க கல்யாணத்தில். அதில் என்ன ஆகுதுன்னா, இல்லை நீ குழந்தை பெற்றுக்கோ எல்லாமே சரியாயிடும். இருக்கிறதுல ஒஸ்டான அட்வைஸ் அதுதான். ஒரு குழந்தைய வந்து ஒரு அன்ஹாப்பி மேரேஜை கொண்டாடுறது ஒரு மிகப்பெரிய தப்பு. அப்படி நீங்களே சந்தோஷமா இல்லைன்னா எப்படி அந்த குழந்தைய சந்தோஷமா வச்சுப்பீங்க? நீங்கள் குழந்தை என்ன பார்த்து வளரும்? எங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறான்னு பார்த்து வளருவீங்க. தயவு செஞ்சு அந்த அட்வைஸை கொடுக்காதீங்க. இல்லை குழந்தை பெற்றுக்குமா எல்லாமே சரியாயிடும், அது ஆகவே ஆகாது. குழந்தை இஸ் நாட் அ சப்ஜெக்ட் ஆஃப் மேக்கிங் அ மேரேஜ் ஒர்க். ஒரு குழந்தை எதுக்கு வரும்னா, உங்கள் 2 பேர் காதலில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த குழந்தை. அது 2 பேர் லவ் பண்ணாதான் அந்த குழந்தை வரணும். உங்கள் மேரேஜ் செட் பண்ணுறதுக்காக அந்த குழந்தை பெற்றுக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நீங்கள் டிவோர்ஸ் ஒரு முடிவு எடுத்துறீங்க, அந்த குழந்தை பட்ட பாடு இருக்குது தெரியுமா? அம்மா சில அக்கௌண்ட்டில் கேட்பாங்க, உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமா? நான் பட்டிருக்கேன் அதை. எங்கள் அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணாங்க, அப்போ நான் பட்டிருக்கேன் அந்த டைமில். இட்ஸ் நாட் அட் ஆல் அ நைஸ் திங். பிகாஸ் உங்கள் 2 பேருமே உங்களுக்கு ஆசை. யாரை சூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? கஸ்டடி பேட்டில் எடுப்பாங்க. உங்கள் இந்த குறிப்பிட்ட டைம் தான் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை மீட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லாட்டி அந்த டிவோர்ஸ் கூட அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். இது வந்து தேவையா, பேசி தீர்த்துக்கலாமா? பல விஷயங்கள் வந்து பேசி தீர்க்கலாம். ஆனால் நிறைய பேர் இப்போ பேசுகிறதே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷனே இல்லை. எனக்கு இப்போ கூட சரி, நானே போகிறேன்னு சொன்னால் கூட என் பசங்க போகாதம்மா, உனக்கு அங்கே நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு நீ தாத்தா வீட்டிலே இருந்தான்னு சொல்கிறாங்க. என்னென்னா முதல்ல என் ஹஸ்பண்ட் ஒரு ட்ரிங்க் செம்ம குடிப்பார் பயங்கரமாக. நைட்டு 11 மணிக்கு வந்து அடிக்கிறது, வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது, நீ யாருக்கும் தேவையில்லை, ரொம்ப வல்கராக பேசுறது, ஒரு ஒய்ஃபுன்னு கூட அந்த ஒரு பெண்ணுன்னு கூட அவர் மதிக்கலை. நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்தா சரியா இதே தான் சொன்னாங்க. இல்லை இது பிறந்தா கூட சரியாகாதுன்னு நான் சொன்னேன். அப்படி இருந்தும் கஷ்டத்துலேயும் 2வது குழந்தையும் பிறந்தது. 2 குழந்தையும் பிறக்க பிளான் பண்ணி தான் அதெல்லாம் எல்லாமே நடந்தது எனக்கு. அதெல்லாம் இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இப்போ போராடிட்டு இருக்கேன். நான் சாகிறது ஈஸி மேடம், 1 நிமிஷம் ஆகும். ஆனால் அந்த 2 குழந்தைக்காக நான் இன்னும் இருக்கணும். பட் என்ன ஒரு
பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா யூ ஆர் பீங் ஸ்ட்ராங் ஃபார் யுவர் சில்ட்ரன். அதுதான் முக்கியம். பிகாஸ் எப்பவுமே வந்து ஒரு டிவோர்ஸில் வந்து தாய் தான் வந்து அந்த ஒரு இப்போ நம்ம முடிவு பண்ணுறோம்ல, சரி என்னால் இந்த மனுஷன் கூட வாழ முடியாது. ஏன்னா உங்கள் பசங்க கூட அந்த மனிதர் பார்த்து தான் வளர்றாங்க. அப்போ அவங்க வளர்ந்தா கூட இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடிக்கிறதோ இல்லை பெண்களை வந்து அடிமை வச்சுக்கிறது இந்த மாதிரி பேசுறதுலாம் அவங்க அதை பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ ரொம்ப ஐ வாண்ட் டு பிரிங் திஸ் பாயிண்ட். நல்ல வேளை நீங்களே இந்த பண்ணுறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இஃப் யூ ஆர் இன் அன்ஹாப்பி மேரேஜ், உங்கள் குழந்தைக்காக நீங்கள் வந்து இமோஷனலாக லவ் பண்ணுறேன், அவர் கூட இருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு செட் ஆகலன்னு தயவு செஞ்சு அங்கேருந்து வெளில வந்துருங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து டிவோர்ஸுங்கிறது ஒரு கரெக்டான விஷயம் தான். பிகாஸ் நீங்கள் உங்கள் குழந்தைக்காக எடுக்கிற ஒரு முடிவு அது ரொம்ப ஒரு முக்கிய விஷயம். அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ தட் யூ ஹவ் டேக்கன் தட் ஸ்டெப். என் ஃப்ரெண்டுக்கு நடந்த கதை என்னென்னா, இப்போ வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆச்சு, லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதுக்காக அவங்க மாமியார் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க குழந்தை இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக அவாய்ட் பண்ணாதீங்க. அவங்க அவங்க அம்மா அப்பாவை விட்டு வந்து நம்பி வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த தலைமுறையில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து கொஞ்சம் மாறணும், ப்ராட் மைண்டாக இருக்கணும். குழந்தைய தத்து எடுத்துக்கலாம், ஏன் ஒய்ஃபையே குழந்தையா பார்த்துக்கலாம். அது வந்து பையன்கிட்ட கூட பிரச்சனை இருக்கலாம்ல, அதை அவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ டைவர்ஸ் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க மேடம். அந்த பொண்ணு இன்னும் போராடிட்டு இருக்கா. அவள் சொல்கிற நான் எங்கே போவேன்னு தெரியல, ஏன்னா அவளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம வியூவர்ஸ்க்கு, மாமியார்கள் உங்கள் பொண்ணுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை நினச்சிக்காதீங்க, உங்கள் பையனுக்கு கூட பிரச்சனை இருக்கலாம், உங்கள் மருமகள் மட்டும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி உலகத்தில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. நம்ம தான் பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்பர் 2 பாப்புலேஷனில் இருக்கோம். பெற்றுக்கணும் அவசியமே இல்லை, பல பேருக்கு எடுத்துக்காங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு உயிர் கொடுங்க, அதுக்கு தத்து எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு உயிர் கொடுங்க. அது உங்களுக்கு இன்னுமே ஜாஸ்தியாகவே மதிக்கும். நம்ம சொந்த பசங்களே மதிக்காமல் போயிடுவாங்க, அட்லீஸ்ட் தத்து எடுத்து அவங்களாவது மதிப்பாங்க நம்மளை. நெக்ஸ்ட் இங்கே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குழந்தைங்க இருந்தால் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு எனக்கும் என்னோடய லைஃப்பில் சொன்னாங்க. இதில் என்னென்னா ஈஸ் மை சன். ஓகே, அவங்க அப்பாவை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் வந்து மதிக்கலைன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து 2 மந்த் கன்சீவாக இருந்த என்னை கூட்டிகிட்டு வந்து அம்மா வீட்டில் விட்டவர். இது வரைக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்குது அது ஃபேஸே பார்க்கல. ஆனால் அந்த ஃபேமிலிக்கு இவன் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். இப்போ என்னோட இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு கால் பண்ணி பேசுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னமும் அவரும் அன்மேரிடாக தான் இருக்கிறேன், இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, செகண்ட் மேரேஜ். நான் ஒரு 3 மந்த் பிஃபோர் நான் வந்து அவர் நம்பரை கண்டுபிடிச்சி நான் பேசினேன். எங்கள் அப்பாவுக்கு உன்னை பிடிக்கல, அவரை நீ மதிக்கலை. எது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, நீங்கள் ஒரு பொண்ணை வந்து கன்சீவ் ஆகி பண்ணிவிட்டு ஒரு குழந்தை பெற்றுட்டு நீங்கள் பாட்டுக்கு எனக்கு அப்பா பிடிக்கணும்னா அதை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி யோசிக்கணும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நான் இப்போ சன்னுக்காக தான் வந்து அவர்கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா இது வரைக்கும் அவன் ஃபாதர் நேம் ஃபேஸை அவன் பார்த்தது கிடையாது. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் என்ன கேட்குறான், ஃப்ரெண்டோட டேடிலாம் வந்து பைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, நீங்கள் பைக்கு ஓட்டுவீங்களா மாமின்னு என்ன கேட்குறான். இந்த சுச்சுவேஷன் நான் வந்து பொதுவாக சொல்ல, லைக் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பல பேருக்கு வந்து ஒரு பேரண்ட்டு இழந்துறாங்க, அதுதான் இறந்து போகிறாங்க. இறந்து போகிறப்போ நம்ம குழந்தை என்ன கேட்டோம், எங்கள் மம்மி டேடி எங்கன்னா அவங்க மேலே சொல்லிவிடுவாங்க, அதே மாதிரி சொல்லிட்டுன்றேன். அவ்வளோதான், மனசில் இல்லை, மனசு வேறு போச்சு. ஏன்னா இந்த மாதிரி காட்டி காட்டி வந்து அவங்க இருக்காரு வரும் ஆனால் வராது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லைன்றான். ஹீ ராதர் ஹாவ் அ ஸ்ட்ராங் மதர், ஹீ ராதர் ஹாவ் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லை படிக்கிறதோ இல்லை வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அவங்களோட அம்பிஷன், அவங்களோட லட்சியம். அண்ட் நீங்கள் உங்கள் வளர்ப்பில் தான் இருக்குது. இன்னொரு பெண்ணுக்கு அவர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த பையனுக்கு தான் சொல்கிறேன் நான். ஓகே, உங்கள் அம்பிஷனு உங்கள் லட்சியம் அதுதான் இருக்கணும். உங்கள் அம்மாவை எப்படி நீங்கள் ப்ரௌடாக ஆக்கணும் தான் சொல்கிற மாதிரி. நீங்கள் நாளைக்கு பெருசாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணால் கூட ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும்னு கற்றுக்குங்க. ஓகே, சூப்பர். இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய கெஸ்ட் வந்து ஒரு பெண்மணி. உமன் எம்பவர்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன், பெண்களுக்கு பின்ன நிறைய வயலன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக அவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க. குரல் இல்லாதவங்களுக்கு குரல் கொடுத்துட்ருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. இந்த வீர பெண்மணியை கூப்பிடலாம், ஷாலினி மரியா லாரன்ஸ். வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. டிபேட் கேட்டிருப்பீங்க, டிவோர்ஸ் குட் பேட் அக்லி, ஐ திங்க் எல்லாமே வந்து பல விஷயங்கள் பேசணும். அண்ட் நிறைய பேர் சில விக்டிம்ஸ் கூட இருந்தாங்க, சர்வைவர்ஸ் இருக்காங்க. ஐ ஒன்ட் கால் தம் விக்டிம்ஸ், ஐ சே சர்வைவர்ஸ் ஆஃப் டிவோர்ஸீஸ். ஸோ
ப்ளீஸ் உங்கள் வியூ பாயிண்ட். பார்த்தேன், நிறைய வலி நிறைஞ்ச ஒரு செக்மெண்ட் நினைக்கிறேன். நேராக பார்க்கும்போது நானே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா பெண்களுடைய வலி வந்து இந்திய நாட்டில் வந்து சொல்லி மாளாது இல்லையா? அப்போது நானும் பெண்ணாக இருக்கிறதுனால நிறைய வலியை உணர்ந்திருக்கேன். ஸோ நான் வந்து பெண்களோட வலியால் இணைஞ்சிருக்கேன். அதனால் ஐ கேன் அந்த எம்பத்தைஸ் பண்ண முடியுது. விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது நிறைய இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க நிறைய பேசுகிறாங்க விவாகரத்து பற்றி. விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப கெட்ட வார்த்தை இல்லை. அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே நமக்கு அதற்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு டூல் தான், ஒரு ஆயுதம் தான். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இல்லையா? விவாகரத்து நான் முதல்ல அந்த நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது முன்னாடி சின்னதாக இருக்கும், அதை சொல்லிடுறேன். இப்போ நீங்களும் சொன்னீங்க ரொம்ப கொடுமைக்கார அப்யூசிவ் நிறைய விவாகரத்து ஏன் நடக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா? புரிதலின்மைக்கு நடக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து இந்த வீட்டில் டொமெஸ்டிக் அப்யூஸ் பெண்களுக்கு இந்தியாவில் அதிகமாக இருக்கிற விஷயம் டொமெஸ்டிக் அப்யூஸ். இன்றைக்கும் ஒரு 90 செகண்ட், அதாவது 1.5 நிமிஷத்துக்கு ஒரு பெண் வந்து டொமெஸ்டிக் அப்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த வரதட்சணை விஷயம் நம்ம பேசவே இல்லை. வரதட்சணை தொடர்பான விவாகரத்துகள் அதிகமாக இருக்குது, கொடுமைகளும் அதிகமாக இருக்குது டவுரி மேட்டரில். இன்னொன்று ஹோமோசெக்சுவல்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த சில ஆண்கள் வந்து அதை வெளியே சொல்ல பயந்துக்கிட்டு சமூக கட்டமைப்பால் பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பெண் எப்படி அங்கே இருக்க முடியும்? அந்த பெண் அதை வெளியே சொல்றதுக்கு ஒரு பாடுபடுவா பாருங்க. எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி அவர் ஹோமோசெக்சுவல் சொன்னாலே? பாதி பேருக்கு அது புரியாது. காதலிக்கும் உடல் விடுங்க, உடலும் முடியாது, காதலிக்கவும் முடியாது எமோஷனல். அப்போ நிறைய விஷயம் நடக்குது. அப்போ அதையும் அந்த மாதிரியான திருமணங்களை பெண்ணால் இருக்க முடியல. அப்புறம் பிடிஎஸ்எம் விஷயங்கள் இருக்குது. அதாவது சில ஆண்களுக்கு பெண்கள் உடலை துன்புறுத்தினாதான் பாலியல் சந்தோஷமே கிடைக்கும். அந்த மாதிரியான கேசஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவங்கெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. இவங்க சொல்கிற மாதிரி அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முடியவே முடியாது. குழந்தைகளை, அதாவது ஒய்ஃபை நல்லா நடத்திட்டு குழந்தைகளை தப்பாக நடத்துகிற கணவர்களும் வீட்டில் பார்க்குறோம். இப்போ சொல்கிறோம் குழந்தைகள் மேலான வன்முறைகள் அதிகமாக இருக்குது, பாலியல் வன்முறைகள். அதில் வந்து 70% வந்து வீட்டில் சொந்த குழந்தைகளோட வீட்டில் நடக்குது. அந்த டைமில் ஒரு அம்மா அந்த ஹஸ்பண்டை விட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் அந்த குழந்தை கேட்கும், நீ உன்னோட ஹஸ்பண்டு உன் மாங்கல்யத்தை காப்பாற்ற என்ன வலி கொடுத்துட்டேன்னு அந்த குழந்தை கேட்குதா? நிறைய குடும்பத்தில் அந்த தாய் வந்து நீங்கள் சொன்ன அந்த காம்ப்ரமைஸ்க்காக நிறைய பேர் ஹஸ்பண்டை சகிச்சுட்டு போயிட்டு அந்த குழந்தை மோசமான நிலைமைக்கு போகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் டெய்லி களத்தில் போகும்பொழுது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் விவாகரத்து நடக்குது. 2 அன்பு உள்ளங்கள், ரொம்ப காதலில் இருக்கிற ஒரு உள்ளங்கள், பெற்றவங்களோட தலையீடு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு லா இருக்குது. நம்ம ஒரு ஆண் அப்படிங்கிறவர் நம்மள தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்மளை முழுக்க முழுக்க நேசிக்கிறவர் தான் நம்ம புருஷனாக இருக்க முடியும். அப்பா பேச்சை கேட்டெல்லாம் காதல் வரக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். நாளைக்கு எனக்கும் என்னோட திருமணமாகி 1 வருஷம் ஆகுது. எனக்கும் என் மாமியாருக்கும் எவ்வளோ மனசு சங்கடங்கள் நடந்திருந்தாலும் என் கணவர் வந்து அந்த அன்பு காட்டுற விஷயத்தில் நிறுத்தினதே இல்லை. ஏன்னா அம்மா இருந்தாலும் நீ எனக்கு தெரியும், உனக்கான நமக்கான ஒரு அதுதான் அந்த பந்தம் இல்லை? அதுதான் அந்த புது புது அர்த்தங்கள்ல சொல்ற மாதிரி பாலச்சந்தர்லாம் எவ்வளோ படத்துல சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஒரு அழகான விஷயம் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன பிரச்சனை மெயின் அப்படின்னா அந்த காதல் அப்படின்னு மறந்துடுறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி காதல் போயிடுது. திருமணம் வரைதான் காதலா? திருமணத்துக்கு பின்னாடியும் காதல் இருக்குல்ல. உனக்காக நான் வந்து மெத்தை மேல் பூ விரிப்பேன், அப்படியே காலில் அப்படியே பூவோட தாங்குவேன் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அங்க இன்னொரு ஒரு விஷயம் திருப்பி சொல்லணும். நம்ம அரேஞ்ச் மேரேஜ்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே டிவோர்ஸஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் காலகட்டத்தில் திருப்பி வந்து ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல அம்மா அப்பா. என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? சொல்ல பையன் செல்வாக்கா இருக்கானா, பையனுக்கு நல்ல வேலை இருக்கா, பையன் எப்படி இருக்கா அந்த சைடு பார்ப்போம், பொண்ணு எப்படி இருக்காங்க அந்த சைடு. அவங்க 2 பேருக்கு முதல்ல எமோஷனல் மெச்சூரிட்டி இருக்கா இல்லை? அது ரொம்ப முக்கியம். அதை பேசவே மாட்டோம். அங்கே அந்த தட்டு 8 வருஷம் தட்டு இருக்கா, அதில் அந்த சீப் இருக்கா, கண்ணாடி இருக்கா, திருமணத்துக்கு காலம் பண்ணுற இதில் அந்த குடம் இருக்கா, அந்த சொம்பு வச்சாங்களா, அதில் போடுற அந்த சீரியஸ்னஸ் இருக்குல்ல, அந்த 2 பேரை ப்ரிப்பேர் பண்ணுறோமா மென்டலி ஃபிசிக்கலின்ற எண்ணமே இல்லை. இயற்கையில் 2 உடல்கள் 2 மனங்கள் ஒத்து போய் பண்ணுறதுன்னு சயின்ஸே சொல்லுது. 2 உடம்புக்கு தெரியுமா என்ன பண்ணணும், என்ன நேரத்தில் என்ன பண்ணணும். அப்போது பெற்றவங்களுக்கு இதிலேயே சாந்தி முகூர்த்தத்துக்கு டைமு, இந்த டைம் இதிலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த திருமணம் பிடிச்சிருக்கா, இந்த ஆணுக்கு அந்த திருமணத்துக்கு அவன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை பார்த்துப்பானா, உருப்படியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பானா, இந்த பெண்ணும் அந்த ஆணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பானா. இன்னும் இன்ஜினியரிங் காலேஜில் ஆண் தனி பெண் தனி, கடைசி வரைக்கும் அவன் பெண்ணோட எமோஷன்ஸ் என்னன்னு தெரியாமல் சினிமா காட்டுதில்ல, அதுதான் பெண்ணு இல்லையா? நேரில் அவள் எப்படி இருக்கா, அவளுக்கு எங்கே வலிக்கும், அவளுக்கு எந்த நேரத்தில் என்ன ஆகும்லாம் தெரியாது. அப்படியே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இரு துருவங்களாகவே வளர்ந்துருந்தால எண்ட் ஆஃப் தி டே கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒரு புதிராகவே இருக்குது. அந்த புதிரை புரிஞ்சிக்கிறதுக்கும் அவங்க முடிவு பண்ணுறதில்ல.
ஆனால் நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காமசூத்ரா டைம்ல இருந்தே ஒரு ஆண் பெண்ணுக்கு என்ன மாதிரியான உடல் ரீதியான பொருத்தங்கள் மன ரீதியான பொருத்தங்கள்னு நம்ம அதை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கடந்த ஒரு 100-200 வருஷங்களாக அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிட்டு ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக போயிட்டோம். பொருள் 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 இல்லையா? அப்போ செல்வாக்குள்ள பையன் முக்கியமா, நல்ல மனசுள்ள பையன் முக்கியமா, அதிக வரதட்சணை கொடுக்குற பெண் முக்கியமா, இல்லை உன் மகனோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற பெண் முக்கியமான்றதையும் அம்மா அப்பா வந்து அதே மாதிரி கல்யாணம்ன்றது ஒரு சோஷியல் டியூட்டி இல்லை. எனக்கு ஒரு வயது வந்து விட்டது, என்னால் துணை இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு ஒரு துணை வேணும், என்னோட சந்தோஷம் எமோஷ்னலாக ஒரு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒருத்தர், உடல் ரீதியான தேவைகளை பகிர்ந்ததுக்கு ஒருத்தர், என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பார்க்குறேன், பௌர்ணமியில் அழகாக இருக்குது, தனியாக பார்க்க பிடிக்கல, கூட ஒரு துணை இருந்தால் கை போட்டு பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிற அந்த அதுதான் மேரேஜ். அப்போ தான் எனக்கு ஒரு துணை வேணும். அம்மா அப்பா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஒரு சோஷியல் டியூட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு கடைசி வரைக்கும் இந்த புரிதல்ன்றது இருக்குது. இப்போ நான் ஒரு பெண்மணியை பார்க்குறேன், அவங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகுது, அவங்க ரொம்ப சந்தோஷமாக வெளியில் இருக்காங்க, ஆனால் உள்ள அவங்களோட பேசும்போது சந்தோஷமாக இல்லை ஷாலின், அது போன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இன்னும் அந்த திருமணம் எதுக்கு அப்படின்ற ஒரு புரிதலே நம்ம கிட்ட இல்லை. அந்த புரிதல் வந்து தான் ஒருத்தர் திருமணம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு ஒரு எக்ஸாம் கூட வைக்கலாம் இல்லையா? ஒரு எமோஷனல் சப்போர்ட் 2 பேர் வாழ போறீங்க. ஃபாரின்ல இந்த மாதிரி இருக்கு. ஆமா, சில சர்ச்சஸ்ல வந்து அவங்க ஒரு மாசத்துக்கு வந்து அந்த கப்பல் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆனாதான் அந்த 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 கல்யாணமே நடக்கும். அந்த ப்ரீஸ் அப்பதான் ஒத்துப்பாராம், இந்த மாதிரி ஓகே நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க நீங்க லாய்க்கு, பிகாஸ் அவங்க வந்து அந்த பொருத்தமான டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அது அந்த 1 மந்த்துக்கு I think 1 or 2 months நீங்க அதை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ள எவ்வளவு பொருத்தம் இருக்கு பார்த்து தான் வந்து அவங்க கல்யாணமே பண்ணுவாங்க. இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய ப்ராசஸ் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ப்ராசஸ். டிவோர்ஸ் ஏன் அதிகமா இருக்குன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஃபில்டரிங் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதே இந்திய அமைப்பு தான். இப்போ இந்த அமைப்பு பல வருடங்களா பல வருஷம் உலகம் ஃபுல்லா இருந்து இந்திய அமைப்புல என்ன பிரச்சனைனா, ஆண் வந்து ஒரு பெண்ணோட உடைமை அப்படிங்கிற இப்போ திருப்பியும் பேசணும், இட்ஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுன்னா இப்போ ஒரு நியோ ஏஜ்ல வந்துட்டோம், பெண்களும் ஆண்களை ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ ஒரு ஆண்னா எனக்கு இந்த நேரத்தில் 12 மணிக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னா நீ வரணும். அவன் கஷ்டப்பட்டு ஐடி கம்பெனியில் ஒரு 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கிற இதில் பார்த்துட்டு பைக்கில் எடுத்துகிட்டு ஓஎம்ஆரில் வந்து வீட்டுக்கு வர நேரத்தில் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ நோபடிஸ் நான் யாரும் யாருக்கும் ஓனர் கிடையாது. கல்ச்சரே அப்படி தான். ஜோக்ஸ்லாம் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் அனுப்புவாங்க, ஐயோ பெண்டாட்டிக்கு பயந்து இருக்கான் இல்லை அந்த மாதிரி ஜோக் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அது தவறு. அந்த மாதிரி யாரும் அதை பார்த்து நிறைய பேர் அப்படி ரெப்ளிகேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரேன் என் புருஷனா நான் என்ன வேணா கேட்கலாம், கூட்டு போய் எனக்கு ஒரு சிக்கன் பக்கெட் வாங்கி கொடுக்கணும், அவன் வாங்கி வந்து கொடுக்கணும், நான் ஃபுல்லாக உட்காந்து அவன் சாப்பிட்டானான்னு கூட கவலைப்படாத சாப்பிட்ற லேடிஸும் நான் பார்த்துருக்கேன். அதை முதல்ல உடைக்கணும். நம்ம ஆண்களை திருத்துறதுக்கு கல்யாணம் ஒரு விதமா பார்ப்பாங்க. இந்த தாய் தகப்பன், அதுவும் தாய்ங்க பண்ற தப்பு, என் பிள்ளை குடிக்கிறான், பொண்ணுங்களோட சுத்துறான், தறிகெட்டு இருக்கான், கோவமா இருக்கான், பொறுப்பு இல்லாம இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. இப்போ மெயினா என்னன்னா, பொண்ணு பார்க்கும்போது நல்லா பாக்குறான், ஒரு பையன் வந்து பூனைக்கு மணி கட்டணும்னா கல்யாணம் பண்ணி வைனா அப்ப அந்த பொண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது. இது மாதிரி நிறைய ஆண்கள் வந்து திருமணத்துக்கு தயாராகாத ஆண்களே வந்து திருப்பியும் ஒரு பெண் கூட கட்டி வச்சு திருமணம் செய்யறது, அதுவும் ஒரு மிக தவறான ஒரு விஷயம். என்னோட லைஃப் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். பிஃபோர் மேரேஜ் எல்லாம் வில்லேஜ், அந்த அட்மாஸ்பியர். அம்மா அப்பெல்லாம் நம்மளாம் 4-5 சிப்ளிங்ஸ். அப்போ வளர்ந்த அட்மாஸ்பியர், அந்த வில்லேஜில் உள்ள அட்மாஸ்பியர் இப்போ வரைக்கும் அங்கெல்லாம் டைவர்ஸ் இல்லவே இல்லை. மேபி 1 or 2 ஃபேமிலிஸ் செப்பரேட்டடா இல்ல. நம்ம வந்து காலகாலமா வந்து அதுதான் ஒரு கண்டிஷனிங்லயே வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். அதான் வந்து நம்ம we should set an example as parents. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் I got married an army officer. அங்கே எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்ட் லைஃப் இல்லை. அங்கே போய் நார்த் டு சவுத் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லா எஜுகேட்டட் பீப்புள் அந்த மாதிரி உட்கார்றது எந்திரிக்கிறதெல்லாம் வாக்கிங் இன் ஸ்கூல் ஆல்சோ. நான் இந்த மாதிரி சொசைட்டியில் நிறைய பார்த்துருக்கேன் டைவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ். சிலது வந்து விவாகரத்துக்கு கூட முன்னாடி கூட போக வேண்டாம், பார்க்குறாங்க முடிக்கிறாங்க, பத்திரிக்கை அடித்த உடனே கூட டவுட்டு வேண்டாம், கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல சண்டை வேண்டாம், டைவர்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸில் அவங்க பிள்ளைங்கள பார்க்குறேன் அந்த மாதிரி. ஏன்னா இந்த சைடு தான் நிறைய பார்க்குறேன். ஒரு ப்ராப்ளம் வந்து விமன் have become very independent. ஸோ ஏன் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரூரல், இப்போ வில்லேஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா காலகாலமாக அவங்க வளர்க்குறதே வந்து சரி புருஷன் என்ன பண்ணாலும் பெண் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நம்ம பெண்களோட பெருந்தன்மையால தான் பல குடும்பங்கள் வந்து இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நான் அவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணாமலாம், நம்ம அம்மாங்கள் பண்ணாத காம்ப்ரமைஸா, அவங்க எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி சில விஷயத்த வெளியே சொல்லாம இருக்காங்க. அதனால தான் சில குடும்பங்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. Thank you so much, ma'am. Please join me here. Thank you so much. நம்ம ஷோக்கு வந்தீங்க. அண்ட் ஐ திங்க் நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு மாடர்ன் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னீங்க, ப்ளஸ் ஒரு ரூரல் சொசைட்டி சொன்னீங்க. அதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் பல பேருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். டிவோர்ஸ் இப்படி, டிவோர்ஸ் அப்படி, ஏன் டிவோர்ஸ் நடக்குதுன்னு. அதுக்காக தான் இது ஒரு டாப்பிக்காகவே எடுத்து நீங்கள் பார்த்துருக்கோம். அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச். ஜென்ரலாக வந்து நீங்கள் ஷோக்கு வரும்போது இந்த பூ கொடுக்குறது, ஷால் போடுறது, இல்லாட்டி இந்த ட்ரோஃபி கொடுக்குறதுலாம் பண்ணுவாங்க. பட் இந்த ஷோ மூலிமா அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, வி ஆல்சோ ரிக்வெஸ்டிங் த பப்ளிக், பூ ஷால்லாம் வாங்குறது பொருள் உங்கள் பேரில் நாங்கள் வந்து ஒரு ஆசிரத்தில் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த பூ ஷால் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்காமல் யாராச்சுக்கு நீங்கள் சோட் போட்டாலே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ப்ளீஸ் சைன் திஸ் அண்ட் இட் பிகம்ஸ் வேலிட். சாப்பாட்டை விட பெரிய விஷயம் உலகத்தில் எது? ஆமாம். ஸோ அதனால் வந்து ஒரு வேளை நீங்கள் சோறு போட்டாலே அந்த பூக்கான அந்த பூ வந்து குப்பையில் தான் போட போகிறீங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு குழந்தை ஒரு வயிறு வந்து ஃபுல்லாகும். ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் இன் ஆல் யுவர் endeavors and in all your future போராட்டம் சொல்லலாம். And you are doing a great job as well. Thank you so much. Thank you so much. Thank you, ma'am. நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ பார்த்துருக்கோம். பட் ஒரு லாயர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்ததில்ல. ஸோ இந்த விதத்தில் லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஆதிலக்ஷ்மி லோகமூர்த்தி. வெல்கம் டு அவர் ஷோ மேம். ஸோ நாங்கள் கேள்விப்பட்டதில் வந்து நீங்கள் டிவோர்ஸ்க்கு விடாமல் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பல பிரச்சனை வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் சொல்லுங்க. விவாகரத்து அப்படின்னு எடுக்கும்போது அடிப்படையில் திருமணம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த திருமணம்ங்கிற அமைப்பின் மீது ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு ஏமாற்றமோ இல்லை ஒரு தாக்கமோ ஒரு பாதிப்பு தான் விவாகரத்து கொண்டு போகுது. விவாகரத்துங்கிற விஷயத்தில் வந்து நம்ம ரெண்டு மனசோட சங்கமம், ஒரு ஆண் பெண். ஆனால் நம்ம இந்திய சமூகத்தை எடுக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் மட்டும் சங்கமிக்கிறது இல்லை. அது காதல் திருமணமாக இருந்தாலும் கூட இரண்டு குடும்பங்களின் அமைப்பு. அப்போ ரெண்டு குடும்பங்கள் வரும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகள், அதையும் தாண்டி ஒரு திருமண பந்தத்தில் வரக்கூடிய முக்கியமான நபர் குழந்தைகள். இன்னைக்கு நிறைய சிங்கிள் சைல்டு இருக்காங்க. இத்தனை விஷயத்தில் இத்தனை பேரோட பார்வையில் தான் நம்ம திருமணத்தையோ விவாகரத்தையோ நம்ம ஒரு நோக்கத்தில் பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு பாதிப்பா, இல்லை ஆணுக்கு பாதிப்பா, இல்லை அந்த சமூகத்துக்கு பாதிப்பா, இல்லை அந்த குழந்தைக்கு பாதிப்பா, இல்லை அதில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பாதிப்பா அப்படிங்கிற பல ஆங்கிள்லேருந்து நீங்கள் விவாகரத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பார்வை உங்களுக்கு வரும், அதற்கான ஒரு பதிலும் வரும். இப்போது விவாகரத்து எதனால் இது வந்து இந்த விவாகரத்துக்கள் அதிகரிக்குது இந்த காலகட்டம். இப்போ என்னோட வழக்கறிஞர் பணியில் இந்த 10 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அதிகரிப்பு அதற்கு முன்னர் இல்லை. பேசும்போது ஒரு சிலர் வந்து பெண்களின் முன்னேற்றம், பெண்களின் வருமானம், அதாவது ஒரு பெண் தன்னோட முன்னேற்றத்தினால ஏற்படக்கூடிய அந்த வருவாய் பெருக்கம் தான் விவாகரத்துக்கு காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க. இல்லை ஆணின் ஆதிக்கமா, இல்லை மாமியாரின் கொடுமையா? ஒரு பெண் முன்னேறி விட்டாலுங்கிறதுனால விவாகரத்தை அதிகரிக்கலை, மாமியாரோட கொடுமை அதிகரித்ததுனால விவாகரத்தை அதிகரிக்கலை. ஒரு தனி மனிதனின் எண்ணம், இமோஷன்ஸ். நம்ம ஹியூமன் பீயிங்ஸே, நம்ம மனிதர்களே பல இமோஷன்களால் இணைந்தவர்கள்லாம். அடிப்படையில் எந்த உறவுலையும் ஒரு நட்பு இருக்கணும், ஒரு அந்யோன்யம் இருக்கணும். அப்போ இந்த உறவில் ஒரு நட்பு எப்படி வளரும்? ஜென்ரலாக நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறோம்? எப்படி இங்கே இருக்கவங்களே நீங்கள் ஃப்ரெண்ட் ஆயிருப்பீங்க, இங்கே வந்து ஒரு நேரத்துலேயே உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கும், பேசியிருப்பீங்க. உங்களை அறியாமல் ஒரு நட்பு. அந்த நட்பு எதனால் ஏற்பட்டது? ஒரு கம்யூனிகேஷன். அப்போ அந்த கம்யூனிகேஷன் கேப் அடிப்படையில் எல்லா உறவுகளுக்கும் தேவை. அப்போ திருமண உறவுகளுக்கு அதிகப்படியாக தேவை. நம்ம எல்லா உறவுகளுக்கும் நம்ம வந்து நட்பு தேவை அப்படின்னா திருமண உறவுக்கு அதிகப்படியான நட்பு தேவை, அதிகப்படியான புரிதல் தேவை. ஒரு திருமணம்ங்கிற அமைப்பில் விவாகரத்துங்கிற ஒரு விஷயம் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது? அப்போ ஒரு பெண்
பாதிக்கப்படுகிறாள் அப்படின்னா அவளுக்கு இருக்க சட்டங்கள் என்ன, ஒரு ஆண் பாதிக்கிறான்னா அவனுக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இருக்குது. இப்போது விவாகரத்து சில இடங்களில் தேவை. என்ன மேடம் வந்து விவாகரத்தே இல்லாமல் பண்ணுவாங்க? இல்லை. நான் வரக்கூடிய வழக்குகளில் அந்த தன்மை அறிந்து தேவைப்பட்டால் அந்த விவாகரத்தை கண்டிப்பாக ஆதரிக்கிறேன். எங்கே ஆதரிக்கிறேன்னா, ஒரு 4 நிலைகளில் வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு கவுன்சிலிங்குமே பயன்படாமல் போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நீங்கள் என்ன கம்யூனிகேஷனை பிரிட்ஜ் பண்ண ட்ரை பண்ணாலும், எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி நான் வந்துடுறேன் வாழ்ந்துடுறேனாலும் ஒரு 4 நிலைகளில் முடியாது. அதிக அளவில் ஏற்படக்கூடிய மனதளவிலோ உடல் அளவிலோ ஆகக்கூடிய கொடுமைகள், இதை வந்து பெண்கள் தான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி அவங்களுக்காக ஒரு சட்டம் 2005ஆம் ஆண்டு குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க சட்டம் இருக்கிறது. இன்னொரு காரணியாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா, ஒரு அதிக அளவிலான மனதில் ஏற்படக்கூடிய மென்டல் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு, மென்டல் இல்னஸாக அதை எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அதை வந்து சமன் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனதில் சில விஷயங்களை நீங்கள் கவுன்சிலிங்கை தீர்க்க முடியும், சில விஷயங்களை தீர்க்க முடியாத ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் சமன் செய்ய முடியாது. இப்போ பேசும்பொழுது நிறைய பேர் வந்து தன் மகன் திருந்த வேண்டும் என்றால் அவர் குடிச்சா பொண்டாட்டி வந்தால் சரியாக போயிடுங்கிற நினப்பில் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி, மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய ஆண்களுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய நிலைகளை சிலதை நம்ம பார்ப்போம். மனதளவில் பாதிப்பு ஏற்பட்ட பெண்களுக்கு ஆண்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய ஆணுக்கு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமணம் வந்து கண்டிப்பாக ஒரு பிரிட்ஜை கேப் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்காமல் ஒரு விஷயம் போகும். அதே மாதிரி இம்பார்ட்டன்சி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இம்பார்ட்டன்சி அப்படிங்கிற நான் சொல்கிற விஷயத்தை வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையை நான் சொல்லலை, அது ஒரு மெடிக்கல் ரீசன். பட் இந்த தாம்பியத்துக்கே தன்னை எந்தவித தயார்படுத்திக்கக்கூடிய மனநிலையோ உடல்நிலையோ இல்லாத போது பேசும்பொழுது எனக்கு முன்னாடி பேசினவங்க சொல்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு விஷயம் கே அண்ட் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப். இப்போ ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆணுக்கு ஆணின் மீது ஏற்படக்கூடிய ஈர்ப்பு, பெண்ணுக்கு பெண்ணின் மீது ஏற்படக்கூடிய ஈர்ப்பு, இல்லை ஆண் பெண் இருபாலின் மீதும் ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இல்லை எல்லா பாலினத்தினரும் ஈர்ப்பு வச்சுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், நான் ஆண் பெண்ணை குறிப்பிடவில்லை, இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் என்னை வந்து ஒரு பைசெக்ஷன் வச்சுக்கோங்க, எனக்கு வரக்கூடிய ஒரு வழக்கில் என் கணவர் மீது எனக்கு சந்தேகம், என்னோட சந்தோஷமாக இருக்காரு, ஆனால் வேறு பொம்பளை பிள்ளையோட அவர் பழகிறதும் இல்லை, கண்டிப்பாக இன்னொரு பெண் இல்லை, ஆனால் அவருக்கு ஒரு விதமான பாதிப்பு இருக்கிறது அப்படின்னு என்கிட்ட வரும்போது நானே யோசித்தேன். அந்த பெண்ணுக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுகிறது, தன் கணவர் வந்து தன்னோட அன்பாக இருக்கார், ஆனால் அதையும் தாண்டி வந்து இன்னொரு உறவு இருக்கிறது, அது என்ன உறவுன்னு எனக்கு சொல்ல முடியல. ரொம்ப ஒரு 2-3 நாள் பேசின அப்புறம் அவங்க சொல்லும்போது ரொம்ப அந்யோன்யமாக பழகக்கூடிய ஒரு ஆண் நண்பர் இருக்கிறாங்க. அவரை திருப்பி கூப்பிட்டு பேசும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னால் ஒரு பெண்ணோட தான் உறவை வச்சுக்க முடியும், எனக்கு 2 குழந்தையும் இருக்குது, எனக்கு காலப்போக்கில் ஒரு ஆண் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அவரோட கூட சந்தோஷமாக வாழறேன், 2 உறவுகளும் இருக்கேன். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புது விதமான விவாகரத்துக்களான காரணிகளாக இருக்குது. அதை அந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் அதை சாதாரணமாக ஏற்றுக்கிறேன் அந்த ஆண் சொன்னாலும் இது விவாகரத்துக்கு ஒரு காரணமாக, இது ஒரு கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். டெசிஷன் தேவையில்லாத காரணத்துக்காக நீங்கள் விட்டுட்டு போனால் வரலாம். சட்டங்கள் கொடுக்கக்கூடிய காரணங்கள் இதுவாக இருந்தாலும் இன்னும் நல்ல காரணங்கள் இருக்குது. நீங்கள் குரூயல்ட்டிக்கோ அடல்ட்டிக்கோ டெசிஷனுக்கோ இல்லை மென்டல் இல்னஸுக்கோ இல்லை ஒரு பால்வினை நோய்க்கோ நீங்கள் காரணியாக சொல்லி நீங்கள் வரீங்க, ஒரு 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 சில ஆண்டுகள் கணவர் காணவில்லை, பிரிந்திருக்கார், இதெல்லாம் நீங்கள் காரணியாக எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் வந்து இந்த இந்த காரணிக்காக மட்டும்தான் நீங்கள் விவாகரத்து வரணும்னு சட்டம் சொல்கிறது. இப்போ குழந்தைங்க சிலவாட்டி இருப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வாட் ஹவ் யூ சீன்? இப்போ குழந்தைங்க என்ன ஒரு கஷ்டப்படுறாங்க அதில் பேசலாம். பாதிப்பு அப்படின்பது குழந்தையோட பாதிப்பு. ஒரு விவாகரத்து வழக்கு என்கிட்ட வந்தபோது ஒரு நாள் வந்து நீதிமன்றத்தில் நான் வழக்குக்கு உட்கார்ந்துட்டு இருந்து, நான் என்னோட வழக்குக்காக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 2 கணவரும் மனைவியும் 2 பேர் நிற்கிறாங்க நீதிமன்றத்தில். கணவரும் மனைவியும் அவங்க விவாகரத்துக்கு வழக்கு நிற்கும் போது ஒரு கஸ்டடி பேட்டில் அங்கே நடக்குது. குழந்தை யார்கிட்ட போகணும் அந்த வெக்கேஷனில், அப்போ வந்து அப்பாட்ட போகணுமா அம்மாட்ட போகணும் அந்த வழக்கு. நான் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், ஃபேமிலி கோர்ட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், குடும்ப நல வழக்குகளை நீதிமன்ற அறைக்குள்ளே தான் உங்களை விசாரிப்பாங்க, பொது அறையில் விசாரிக்க மாட்டாங்க. எடுக்கிறேன்னு சொல்லும் போது அந்த கோர்ட்லேருந்து ஒரு குழந்தை எழுந்து வந்து நான் நேரடியாக பார்த்த காட்சி, அந்த குழந்தைக்கு ஒரு 8-9 வயசு பெண் குழந்தை, அங்கிள் எனக்கு அப்பாக்கிட்டையும் போக வேண்டாம் அம்மாட்டையும் போக வேண்டாம், என்னை கொண்டு போய் தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுருங்க போதும் அப்படின்னு அந்த குழந்தை வாயால் வந்தது. நம்ம கூட்டு குடும்ப முறை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அந்த கூட்டு குடும்ப முறையில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூட இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த சண்டைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பஃபராக இருந்தக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் இல்லை. தனித்தனியாக ஒரு ஆணும் பெண்ணும் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இன்னொன்று, நம்ம ரொம்ப செல்ஃப் சென்டர்ட் ஆகிட்டோமோ, நாம் அப்படிங்கிற விஷயத்த நானுங்கிற விஷயத்தை கொண்டு போயிட்டோமோ. நான் நல்லா இருந்தால் போதும். இப்போது என்னோட வயதுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வேணால் சம்பாதித்த பணத்தை வந்து குடும்ப பணமாக கொடுத்த காலம் இருக்கலாம், இல்லை சம்பாதித்த பணத்தை மனைவியிடம் கொடுத்தக்கூடிய ஆண்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலத்தில் ஏன் பணம் உன் பணம். இன்னைக்கு விவாகரத்துகளோட அடிப்படை சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது பணம் ஒரு காரணியாக இருக்குது. எனக்கு ஒரு 60 வயதை தாண்டி வந்த விவாகரத்து வழக்கை நான் பார்த்துருக்கேன். கல்யாணம் ஆகி 10 நாளில் விவாகரத்து வேணுங்கிற வந்த வழக்கையும் பார்த்துருக்கேன். நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப சின்னது. யாரோ போய் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். வேலைக்கு போகிற இடத்துல பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பசங்களும் யாரோ ஒரு பாஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க இல்லையா? ஏன் லிஃப்ட் மேனை கூட அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுறோமா இல்லையா? நான் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு உங்கள் வாழ்க்கையை சொல்ல. கண்டிப்பாக அதிக அளவில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு விவாகரத்து வேணா முதல் ஆளாக நின்று வாங்கி கொடுப்பேன். ஐ திங்க் மேம் ரொம்ப அழகாக வந்து இன்டீட்டெயிலாக, அதாவது இந்த அளவுக்கு வந்து யாருமே இவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்க மாட்டாங்க. பட் இவ்வளோ டீட்டெயிலாக மேம் பேசி ஐ திங்க் நம்ம வியூவர்ஸ்க்குமே வந்து நிறைய, எனக்கே வந்து பல விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் நீங்கள் சொல்ல சொல்ல வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். மேம் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா வந்து எதுவுமே எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. பட் சில விஷயங்கள் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். அதில் பண்ண தப்பில்லை. இவங்க சொன்ன மாதிரி அவங்க மேரேஜ் சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ மேம் ஃபார் ஷேரிங் ஸோ மச் ஆஃப் யுவர் வியூ பாயிண்ட்ஸ் வித் அஸ். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஹியர் மேம். அண்ட் நீங்கள் எவ்வளோ கேசஸ் பார்த்துருப்பீங்க இந்த உங்கள் கரியரில்? நிறைய ஆயிரங்கள் இருக்கும், நான் கணக்கு வச்சுக்கல. பட் ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 80-90 கப்புள்ஸை சேர்த்து வச்சுருக்கேன். சூப்பர். அந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஐ திங்க் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னும் மேலுக்கு மேலே நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, சில விஷயங்கள் எப்படின்னா அந்த காக்கா உட்கார பணமழை விழுங்குற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோ என்னமோ அவங்களா சேர்ந்து போகக்கூடிய ஒரு நிலை. என்னோட லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா அவர்கள் கொடுத்த முதல் வழக்கை நான் சேர்த்து வைக்கிறதுனால தான் இது தொடர்ந்து அந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி எனக்கு வந்து இளம் வழக்கறிஞராக இருக்கும்போது ஒரு வழக்கு கொடுக்குறாங்க, நான் சேர்த்து வச்சிடுறேன். ஆனால் அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி சேர்ந்து போனால் தான் எனக்கு அந்த குட்டி ஃபீயும் கிடைக்கும். ஆனால் எனக்கு அப்போ தெரியல, அதுக்காக வருத்தப்படல. அதனால் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியில் ஐம் பேனல் லாயர் தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அது இலவசமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குது. ஆனால் இந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு வந்து உடனிருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னோட ஹஸ்பண்ட் இஸ் அ டாக்டர். அவர் நிறைய விஷயங்களுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருங்க பல ஷோவில் வந்து இந்த ஷால் கொடுக்குறதோ இல்லை ட்ரோஃபியோ ஏதாச்சும் கொடுப்பாங்க. நாங்கள் இந்த ஷோவில் அந்த மாதிரி பண்ணல. அதுக்கு பதிலாக உங்கள் பேரில் வந்து ஒரு அனாதாசத்தை வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் சைன் இட் அண்ட் பிகம்ஸ். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ. பிகாஸ் பல பேருங்க வந்து பூ வாங்கி அது குப்பையில் தான் போடும், அது வேஸ்ட் ஆகும். இல்லை, உங்கள் ஷால் உங்கள் பொக்கேவை விட இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்த நானும் உடன் இருக்கேங்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரோட பங்கும் இதில் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ கிரேட்ஃபுல் ஆஃப் யூ. அண்ட் உங்கள் டைமில் கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ கேசஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து வியூவர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் அந்த நோக்கு கொஞ்சம் வந்தால் கூட நீங்கள் மாற்றிப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆல் தி வெரி பெஸ்ட். மெயினாக ஒரு டிவோர்ஸிஸ்னால குழந்தைங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. இந்த பெண்மணி கிட்டத்தட்ட 8 வருஷமாக சில்ட்ரன் கூட வேலை பார்த்துட்ருக்காங்க. சில்ட்ரன் மட்டும் இல்லை, அவங்களுக்காக இருக்க அந்த செக்ஷுவல் அபியூஸ்க்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் பல பேர் வந்து இந்த டிவோர்ஸஸ்னால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னாங்க. ப்ளஸ் டிவோர்ஸிஸ், அந்த டிவோர்ஸ் நடக்கிற 2 பேருக்கும் அவங்க என்ன மனநிலைமை இருப்பாங்க, அதை பற்றி பேசலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஹேமமாலினி. வெல்கம் டு ஷோ மேம். இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் கூட பல கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டிருந்த செக்ஷுவல் அப்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ யூ பின் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். ஸோ உங்கள் கிளைண்ட்டில் வந்து டிவோர்ஸஸும் இருப்பாங்க, பல பேர் அந்த டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மனநிலைமை இருக்காங்கன்னு. ஸோ சொல்லுங்கள் மேம். ஸோ இந்த சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிவோர்ஸிஸ், அதாவது சிங்கிள் பேரண்ட்ஸ், அவங்க கூட வளர்ற அந்த குழந்தைகளுக்கு தான் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அவங்கள வந்து இந்த பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வரும்போது அப்பாவோ இல்லை அம்மாவோ தனிநபராக இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து தாத்தா பாட்டியோ இல்லை மாமா சித்தப்பா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த குழந்தை வளருவாங்க. நான் வந்து பார்த்த கேஸே, அதாவது அம்மா இருக்காங்க, டிவோர்ஸ் ஆன அம்மா. ஸோ வந்து பொறுப்பை வந்து மாமா கிட்ட, அதாவது அந்த அம்மாவோட தம்பி கிட்ட கொடுத்தாச்சு பார்த்துக்கிறதுக்கு. அந்த அம்மாவோட தம்பி மூலமாவே அந்த குழந்தைக்கு வந்து அப்யூஸ் நடக்கிறது. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்?
மாமாவை எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அவர் தான் ஃபினான்ஷியலாக எல்லாமே பார்த்துக்கிறாரு. அம்மா கிட்ட போய் இதை சொல்ல முடியாது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ. அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாம என்னை வந்து மாமா கிட்டேயும் போய் அதை எதிர்த்து கேட்க முடியாம, ஒரு 7 வயசு குழந்தையால எதுவுமே பண்ண முடியாம, ஸ்கூலுக்கு வரும்போது நாங்கள் டெய்லி பார்ப்போம், ஏன் இந்த குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக இருந்த குழந்தை இப்போ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறமா ஒரு 2-3 சிட்டிங் எங்களுக்கு எடுத்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி நடக்கிறது மேம், நான் என்ன பண்ணுறது. அப்புறம் நாங்கள் அம்மாவை கூப்பிட்டு பேசி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணினோம். ஸோ இந்த சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே ஒரு தனி நபர், அதாவது என்ன மட்டும்தான் பாதிக்கிறது. எனக்கு பிடிக்கல, நான் வாழல வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுல நியாயம் இல்லை. அதுவும் வந்து பெற்றோர்களா இருக்கிறவங்க முக்கியமா. ஏன்னா வந்து அந்த குழந்தைகளை பத்தியும் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. அதாவது இப்போ லவ் பண்றவங்க, அதாவது அரேஞ்ச் மேரேஜை விட ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் வந்து இந்த லவ் மேரேஜ் தான். ஏன்னா 7 வருஷம் 8 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் லவ் பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட, ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னா கூட நிறைய ஆசைகளோட கல்யாணம் பண்ணிப்போம். இந்த லவ் மேரேஜ்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன். அப்படி வந்து கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு நீ இப்படி பேசின, மணிக்கணக்கா என்கிட்ட பேசின, இப்போ உனக்கு பேசுறதுக்கே டைம் இல்லை, இப்போ உனக்கு இதை செய்யறதுக்கே டைம் இல்லை. அது அப்படியே அழுத்து போயிடும். 5-6 வருஷம் கழிச்சு நிறைய பேசி 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 பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்புறம் நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கையில வந்த உடனே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஏத்துக்க முடியாம அந்த ஹனிமூன் பீரியட்லயே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது. 2 வருஷம் தான் கல்யாணம் ஆனவங்களுக்கே அந்த ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிறது 2 வருஷம் தான். அதுக்கு மேல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும், அப்ப நிறைய சேஞ்சஸ் வரும், அதை அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த ஹனிமூன் பீரியட் கரெக்டா இருந்தாதான் இந்த அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. ஹனிமூன் பீரியட்லயே இப்போ எப்படி இருக்கு, நம்ம மேக்ஸிமம் 1 மாசம் ஹனிமூன் போன கப்பல்லாம் கூட இருக்காங்க. இப்போ வந்து 5 நாள் 2 நாள் தான் எனக்கு லீவு, போயிட்டு வந்தோம், அடுத்து நம்ம ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த ஹனிமூன் அப்படிங்கிறது வந்து அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்க 2 பேர் மட்டுமே இருந்து அவங்க 2 பேரும் புரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வரதுக்காக, நிறைய பேசி பகிர்ந்துக்கலாம், அந்த டைம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 2 நாள் 3 நாள்ல நடக்கிற வேலை இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல திரும்பி வந்தாங்கன்னா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ அப்புறம் ப்ராப்ளம் வரும்போது அது முடியும். பேசுறதுக்கே இங்கே நேரம் இல்லை அப்படிங்கும்போது இந்த டிவோர்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தானே. சாட்டர்டே சண்டே தான் நான் என் ஹஸ்பண்டே பார்க்குறேன், 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்கங்கும்போது இந்த ஒர்க்கிங் கப்பல் கிட்ட இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் என்னால் என் ஹஸ்பண்டே பார்க்க முடியறது. அதுக்கப்புறம் அவர் மார்னிங் ஷிஃப்ட்டில் போகிறாரு, நான் நைட் ஷிஃப்ட்டில் போகிறேன். இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறையா வருது. நம்ம பணம் பின்னாடி ஓடும்போது நம்மளோட உறவு ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே விட்டுடுறோம். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே மீட்டிங்கில் வந்து எல்லாமே பிரச்சனைகள் மட்டும்தான் வருமே தவிர சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற நாள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி அந்த சாட்டர்டேவும் சண்டேவும் நான் ரெஸ்ட் எடுத்தா போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில தான் வருவோம். அங்கே ஒரு சின்ன ட்ரிகர் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிடுத்துனாலும் அது வந்து பெரிய டென்ஷனை ஏற்படுத்தி ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்தி ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது 2 பேரும் ஓகே எனக்கு இது பிடிக்கல உனக்கு இது பிடிக்கல, ஸோ ஒரு சொல்யூஷன் எடுக்கணும், என்னதான் பண்ணலாம், என்னால் இதை ஏற்றுக்க முடியல உன்னால் இதை ஏற்றுக்க முடியல, ஸோ லெட் அஸ் கம் டு அ கன்க்ளூஷன் அப்படின்ட்டு பேசுகிற நேரம் ரொம்ப கம்மி. பெண்கள் ஆண்கள் இவங்க 2 பேரை பற்றி சொல்லணும்னா இந்த லவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். லவ் லாங்குவேஜ்னா பெண்களுக்கு வந்து ஒரு விஷயம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும், ஆண்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். பெண்கள் வந்து எப்போதுமே வந்து ரொமான்ஸ், அதாவது 2 பேருக்குமான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ரொமான்ஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு ஆண்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஹார்மோன்ஸ் வேற, இவங்களோட ஹார்மோன்ஸ் வேற. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று சேரும்போது இவங்க எதிர்பார்க்கறது என்ன, சரி வெளியிலேருந்து வந்தியா, எனக்கு வந்து ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தியா, இல்லை வந்து ஆசையா என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினியா, இதெல்லாம் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அதாவது பெண்கள் சைட்ல இருந்து இவங்களுக்கு நான் நாள் ஃபுல்லாக உழைச்சிட்டு இன்னைக்கு இப்போ வரேன், எனக்கு டயர்டாக இருக்குது, என்னால் முடியல, ஆர் அதாவது ஆண்களால் ஒரு விஷயத்துக்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே பார்த்தா பெண்களை பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, ஒரு வேலையை கொடுத்தா நல்லா செஞ்சுருவாங்க. ஆனால் அதே ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது தான் என்னால் செய்ய முடியும், அதாவது எல்லாரையும் சொல்லலை, கொஞ்சம் அதாவது அந்த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது தான் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஆனால் பெண்கள் எப்போதுமே ஒரு பெஸ்ட் ஒய்ஃபாக இருக்கணும், பெஸ்ட் மருமகளாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே நான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை நமக்குள்ளேயே ஏற்றி எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக காமிச்சிட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மொத்தத்தையும் காமிக்கிறதுக்கு ஒரே ஆள் யார், நமக்கு ஆண்களாக போயிடுறாங்க. அவங்க கிட்ட மொத்தமாக காமிச்சிடணும் அப்படின்னு நினச்சிடுறது. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிக்கும் போது தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு அங்கே சக்தி இருக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து ஒரு இமோஷனல் பிளாஸ்டாக அங்கே முடிஞ்சு போயிடுது. நான் இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பெண்களால் வந்து எப்போதுமே கொஞ்சம் நிறையா இமேஜின் பண்ண முடியும், அந்த சக்தி வந்து பெண்களுக்கு தான் வந்து ரொம்ப க்ரியேட்டிவ் ஆவாங்க. ஆண்கள் அவ்வளோ கிடையாது, கொஞ்சம் மந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னா பெண்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, வாங்கிட்டு வாங்க, ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, ஒரு 10 ரூபா
விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று ஒரு 10 ரூபா விஷயம், நீங்கள் ஒரு நைஃபோ பென்னோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்க, வாங்கிட்டு வரல, ஏதோ வேலை பார்த்துட்டு மறந்துட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னா, அன்னைக்கு அந்த நாள் வந்து அந்த ஆண் செத்தாரா இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒரு பெண்ணா தான் இருக்கும். அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க என்னெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு நான் கேட்ட பெண்ணே வாங்கிட்டு வரல, நாளைக்கு நீ எனக்கு என்ன பண்ணுவ, என்ன நாளைக்கு நீ கண்டுக்கவே மாட்டேன், நான் அவ்வளோதான், எனக்கு வந்து இனிமேல் லைஃபே இல்லைங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறதுக்கு அவங்களால முடியும். அவங்க ஏன்னா வந்து அவங்களோட ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி. ஆனால் அதையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து பெண்களே வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. பெண்கள் வந்து இவ்வளோ யோசிக்கிறது வந்து ஆண்களால் புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த பெண்ணு வாங்கலை அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸும் அவங்களுக்கு புரியாது. அந்த பெண் வந்து பெண் வாங்கலை மறந்துட்டேன், சரி நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ நான் கேட்டப்போ நீ வாங்கிட்டு வரல, நீ என்னோட ஞாபகம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு பெண்கள் கொஞ்சம் நிறையா யோசிப்பாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே வராமல் எல்லாமே நான் சாதாரணமாக எடுத்துக்கிறேன், சரி இதென்ன இதில் நான் இந்த பண்ணிட்டு போ அப்படின்னு. பெண்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும், இது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க எப்போதுமே விரும்ப. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பெண்கள் கிட்ட கொஞ்சம் அதிகம். இந்த இடத்துல இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், அவங்க வந்து அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து நான் இப்படி தான் இருக்கணும், என் கணவர் இப்படி தான் இருக்கணும், எல்லாருக்கும் சேர்த்து ஒரு டெசிஷன் அவங்க மைண்டில் இருக்கும், இவங்க இப்படி தான் நடந்துக்கணும், கணவர்னா இப்படி தான், அப்பானா இப்படி தான், அம்மானா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாரை பற்றியும் வச்சுருப்பாங்க. அது மாறும்போது டக்குன்னு அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ அதை ஏற்றுக்கலைன்னா அப்போ அவங்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சு, சரி நம்ம இப்போ வரைக்கும் ஒருத்தருக்கு பையனாக இருந்தோம், இப்போ ஒருத்தங்களுக்கு கணவராக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே வந்து உனக்கு என்ன வேணும், சரி நீ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா, சரி நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணினாதான் அந்த விஷயம் வந்து சால்வ் ஆகும். எதையுமே வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சிருவீங்க, அவங்க வந்து ரொம்ப இமோஷ்னலாக டீல் பண்ணுவாங்க. இமோஷ்னலாக டீல் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியுது, அவங்களால அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்க முடியுது, ஒரு ஹஸ்பண்டை பார்த்துக்க முடியுது, அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியுது, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களோட தலையில் சுமக்க முடியுது. பெண்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் என் நீடு அப்படிங்கிறத சொல்லிட்டா மேபி தெரியும், நான் மாற்றிக்கலாம் இல்லை மாற்றிக்கலாம், அப்போ தான் சரி வருது சரி வரலங்கிறது தெரியும். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நீ இது பண்ணணும்னு நான் நினைப்பேன், பண்ணலைன்னா எனக்கு கோவம் வந்துடும், நான் பிளாஸ்ட் ஆகிடுவேன். ஒரு விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அவர் நல்லவர் தான், ஆனா உங்களோட ஃபீலிங் பல பேருக்கு வந்து அந்த கேட்டு வாங்கிக்கும் போது அதோட எஃபெக்டே போயிடுது. கரெக்டா? அது எனக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஐ திங்க் கேர்ள்ஸ் மேபி பிகாஸ் தேர் மோர் எமோஷனல், நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், பட் அது நடக்கலைன்னா நம்ம அதை கேட்டு வாங்கும் போது அதோட மதிப்பே குறைஞ்சிரும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகும். ஸோ ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் மை ஓன் லைஃப். இந்த லவ் லாங்குவேஜ் வந்து வேற மாதிரி இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். பெண்கள் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஆண்கள் வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் கேப் என்ன பண்ணிடும்னா இது ரெண்டுமே நடக்க விடாம பண்ணிடும். அப்புறம் வந்து இந்த கவுன்சிலிங்க்குன்னு வரும்போது நான் ரொம்ப லவ் பண்றேன் இவளை அப்படின்னு சொல்லுவாங்க, நான் இவரை ரொம்ப லவ் பண்றேன், ஆனா வந்து ரெண்டு பேருக்கும் அது ரீச்சே ஆயிருக்காது. எப்போதுமே வந்து பெண் தான் வந்து ஒரு ஃபேமிலிக்கு போறாங்க அப்படிங்கிறது கிடையாது, ஆணும் இந்த ஃபேமிலிக்கு வராரு, ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பத்தையும் வந்து தன் குடும்பமா பார்க்க வேண்டிய நிலைமை கட்டாயம் இருக்கு. இல்ல இது உங்க அப்பா அம்மா, எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் போறோம், அவங்க அப்பா அம்மா வேண்டாம், எனக்கு என் ஒய்ஃப் போறோம், அவங்க அப்பா அம்மா எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நாளைக்கு நீங்க வந்து உங்க மாமனார் மாமியாருக்கு என்ன பண்ணுவீங்களோ அதுதான் உங்க அப்பா அம்மாக்கும் நடக்கும். ஸோ அது நமக்கே தெரியணும், அதுதான் நமக்கும் நடக்கும், நாளைக்கு நம்ம குழந்தைகளும் அதை தான் நமக்கு செய்ய போறாங்க. இதுல தான் வந்து மேஜரா நிறைய நேரத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது. என் அப்பா அம்மாவை அவங்க பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு எங்க அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க. மேம் ஆஸ் அ சம்மிங் அப் வந்து வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ்? இப்போ வந்து இப்போ டிவோர்ஸ் வராங்களோ இல்லாட்டி டிவோர்ஸ் எடுக்க முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் தருவீங்க நீங்க? கொஞ்சம் இம்பர்ஃபெக்டா இருந்து பழகுங்க. முக்கியமான விஷயம், எப்போதும் நான் பெர்ஃபெக்ட் பேரண்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட் கப்புலா இருக்கணும், ஐ மீன் பெர்ஃபெக்ட் பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் இம்பர்ஃபெக்டா இருந்தாதான் நம்மளா இருக்க முடியும். பெர்ஃபெக்டா இருந்தா நிஜமாவே நீங்க வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப்லயும் போய் டிராமா ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சுட்டு தான் உள்ள வர முடியும். நீங்க எல்லாம் சொன்ன இந்த கருத்தை வச்சு பார்த்தா இப்போ நம்ம அந்த டைவர்ஸுங்கிறது நமக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு கத்தி மாதிரி, அதை டாக்டர் எடுத்தாருன்னா அது ஒரு உயிரை காப்பாற்ற யூஸ் பண்ணுவார், அதையே ஒரு கொலைக்காரன் எடுத்தானா ஒருத்தனை கொலை பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் நம்ம கருத்து. நம்ம எல்லாரும் அதை நினச்சிட்டு பண்ணோன்னா நமக்கு கீழே இருக்க குழந்தைங்க நல்லபடியாக கற்றுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேம். ஐ திங்க் இந்த இவ்வளோ நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு அப்புறம் நம்ம வியூவர்ஸே இது வந்து இது கற்றுருப்பாங்க நினைக்கிறேன். டிவோர்ஸுங்கிறது வந்து இட்ஸ் a two-edged swordன்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ மேம் ஃபார் ஸ்பெண்டிங் யோர் டைம் வித் அஸ். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஹியர் மேம். Thank you so much, ma'am, for coming on our show.
ஐ திங்க் இந்த 2 செக்மெண்ட்லேயும் வந்து அவங்க லீகலாக எவ்வளோ டீட்டெயிலாக சொன்னாங்க, நீங்கள் அந்த சைக்காலஜிக்கலாக வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஐ திங்க் இதுதான் நமக்கு தேவை ஆக்சுவலாக. இந்த மாதிரி வந்து யாராச்சும் எடுத்து சொன்னாலே வந்து பல பேர் கேட்டுப்பாங்க. பிகாஸ் அட்லீஸ்ட் பீப்புள் ஆர் வில்லிங் டு சேஞ்ச் நம்ம நம்பலாம். ஜென்ரலாக ஷோக்கு வரவங்க வந்து இந்த ஷால் போடுறது புக்கே கொடுக்கலாம் பார்த்துருப்பீங்க. பட் வி ஹவ் ஸ்டாப் தட் இந்த ஷோ. அண்ட் உங்கள் சார்பாக ஒரு அனாதாசத்துக்கு வந்து நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ சைன் இட் இட் பிகம்ஸ் திங். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கோட எபிசோட் வந்து இவ்வளோ இன்டென்ஸாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் பொதுவாக டிவோர்ஸுங்கிறது வந்து பல பேர் வந்து ரொம்ப யதார்த்தமாக பேசுவாங்க. பட் எனக்கு கேட்கும் போது அந்த டிவோர்ஸுக்குள்ளே எவ்வளோ போகுது, ஒரு 2 மனிதருக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, அது டிவோர்ஸ் நடந்தால் என்னெல்லாம் நடக்கலாம், அதெல்லாம் அந்த விஷயம் பார்த்துருக்கோம். 3 செக்மெண்ட்லேயும் வந்து அழகாக பேசிட்டு போகிறாங்க. டீட்டெயிலாக வந்து லா, நம்மளோட அரசாங்கம், நம்மளோட ஜுடிஷியரி சிஸ்டம், இவங்களாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த டிவோர்ஸ் மூலிமா. அதே சமயத்தில் சைக்கலாஜிக்கலாக நம்ம என்னெல்லாம் பாதிக்கப்படுறோம் டிவோர்ஸ்னால. டிவோர்ஸுங்கிறது ஒரு மாத்திரையாகவும் பார்க்கலாம், இல்லாட்டி விஷமாகவும் பார்க்கலாம். அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப லேசுப்பட்டு ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் வந்து டிவோர்ஸ் போகாதீங்க. கவுன்சிலிங் இருக்குது. கவுன்சிலிங்னா ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. அது வந்து நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடியும் பண்ணலாம், மேரேஜுக்கு முன்னாடியும் பண்ணலாம். பல டீட்டெயில்கள் வந்து இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கோம். டிவோர்ஸ் இஸ் அ வெரி சீரியஸ் மேட்டர். ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. அண்ட் அந்த குழந்தைங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க மனநிலைமையில் இன்னுமே பாதிப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ், சைல்டு அப்யூஸ் கேட்டோம். சைல்டு அப்யூஸ் ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். குழந்தைங்களுக்கு நடக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு 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 ட்ராஜடினே சொல்லலாம். பிகாஸ் அந்த குழந்தைக்கு நடக்கிறது வந்து லைஃப் லாங்காக வந்து அவங்க மறக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பு. ஸோ யோசிச்சு பண்ணுங்கள், கொஞ்சம் சிந்திங்க. அந்த முடிவு எடுக்கிறது முன்னாடி எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்துட்டு ஹேவ் யூ ட்ரைட் யுவர் லெவல் பெஸ்ட். உங்கள் 100% ட்ரை பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு நீங்கள் கண்ணாடி பார்த்து கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஐ வில் see you on another episode of முன்னே இருந்தால். வரலட்சுமி சரத்குமார். மனதை துறவி துறவி நீயும் கேள்வி கேட்கும் உண்மை அறிந்து உலகம் தெரிந்து விதைக்க நீயும் விரைந்து எழுந்து ஒளிந்து நிற்க இருப்பதெல்லாம் விலகி காட்டி